கஷ்டமாக தான் இருக்கும். போய் மழை வருதுனால அப்படியே இங்கே நின்றுட்டோம். இங்கே இருந்தாலும் நல்லா ஜாலியாக தானே இருக்கு. மொத்தத்தில் குட்டிப்புலி ஒரு ஆட்டையாவது போட்டில் போய் கடலில் ஒரு சின்ன அனுபவத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதே மாதிரி நம்ம கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி உங்கள் போட்டில் சமைச்சு சாப்பிடணும் ஒரு ஆட்டை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு நம்மளால பெரிய ஆசையை குட்டிப்புலி ஆசையெல்லாம் நிறைவேற்ற முடியாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஆசை, நம்மளால முடிஞ்சதை நிறைவேற்றுறோம். இன்னைக்கு சூப்பர் சாப்பாடு சாப்பிடுமா குட்டிப்புலி? சாப்பிட்டு மேயிரம் உங்க வழக்கம் போல என்ன நீங்க சமைச்சு சாப்பிடுவீங்களா அதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம இன்னைக்கு டேஸ்ட் பார்த்துடலாமே. சூப்பர், வாங்க பாப்போம். பார்க்கும் மர்மம் என்ன? மழை வந்துட்டுங்க. நல்லா டக்குனு ஓடி அந்த உள்ள வந்து உட்காந்துக்கிட்டேன். அவங்க 2 பேரும் கழுவி முடிச்சுட்டேன். சிக்கனை வேக போகிறப்ப சொல்லுங்கண்ணே, வந்து டேஸ்ட் பார்க்குறேன். ஏன் அண்ணன் வந்து கறியெல்லாம் கழுவி வச்சுட்டாங்க. அப்போ அண்ணன் கொடுத்துடலாங்க. அவள் ரொம்ப வேகமாக ரெடி பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி வச்சாச்சு. இப்போ அடுத்து எண்ணெய் ஊற்ற போகிறேங்க. அடுத்து தாளிப்புக்கு கடுகு போடணும் தம்பி. கடுகாண்ணே? ஆமா, போடலாம்ண்ணா போடலாம்ண்ணா. ஜீரகம் போட்டுடலாம், கொஞ்சோண்டு ஜீரகம் போடு. குண்டு மிளகா போடு 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 போடு. குட்டி மிளகா வந்து என்ன மாதிரியே இருக்குங்க. இது குண்டு மிளகா வாங்க. இது மட்டும் தான் கறிக்கு காரம். என்னால பிக்கவும் முடியலண்ணே, நகம் இல்லைண்ணா பாருங்க. பரவாயில்ல குட்டிப்புலி, அந்த பிக்கின ஆர்வம் இருக்குல்ல, அது ஒண்ணு போதாதா? நம்மளால முடியலைன்னா முயற்சி பண்றக்கூடாது. அது என்னைக்காவது ஒரு நாள் முக்கியமான ஐட்டத்தை போடுங்கண்ணே. போடலாமா? சிக்கன் மஞ்சள் போட்டு சூப்பரா கழுவி வச்ச சிக்கன் எடுத்து போடு. குட்டிப்புலி என்ன பண்றீங்க? உப்பு கறிண்ணே. உப்பு கறி சமைச்சுக்கிறேண்ணே. உப்பு கறியா? ஆமாங்கண்ணே. உப்பு கடல்ல இருக்கிறதுனால உப்பு கறி சமைக்கிறோமா? ஆமாங்கண்ணே. எப்படிண்ணே கரெக்டா சொல்றீங்கண்ணே? கை கொடுங்கண்ணே. எனக்கு கிண்டதான் முடியலண்ணே. கரண்டி அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குல்ல. என்ன உப்புலயே உப்பு கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. வா தானே. கடல் உள்ள போனா இப்படிதான் சமைப்பீங்களாண்ணே? ஆமா குட்டிப்புலி, ஏன்னா நம்ம கடல்ல அதிக வச்ச கஞ்சி தான் குடிப்போம். அந்த கஞ்சிக்கு வந்து நல்ல காரமா இருந்தா செம்ம டேஸ்டா இருக்கும். அதனால உப்பு கறி. உப்பு கறினா நல்ல. இதுக்கு வந்து நம்ம இந்த குண்டு மிளகா சேர்த்துக்கோமா, அந்த காரம் அப்படியே அள்ளு பயங்கரமா இருக்கும். சொல்றப்ப எச்சு ஊறுதுண்ணே. நீங்க முடிச்சிடலாண்ணே. இப்போ பாத்தீங்கன்னா வந்து அண்ணன் வந்து சமையல் ரெடி ஆகிருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா போட்டில் உட்காந்துருக்கேன். சுற்றி பார்க்குற ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த பக்கம் ஃபுல்லா கடல், அந்த பக்கம் கரை தெரியுதுங்க. இங்க உட்காந்து பார்த்தா ஜாலியா தாங்க இருக்கு. ஆனா டெய்லியும் இப்போ வந்து நம்ம புதுசா வந்தனால ஜாலியா எல்லாம் சுற்றி பார்க்குறோம், இது பண்றோம். ஆனா மீனவர்கள் வந்து ரொம்ப கஷ்டம் தாங்க. ஏன்னா பாருங்க, மழை வேற வந்து சாரல் தான் அடிக்குது. இப்போதைக்கு சாரல் மட்டும் தான் அடிக்குது. அதுக்கே கையெல்லாம் ஜில்லு நைட்டு குளிர ஆரம்பிக்குது. அவங்க டெய்லி ரெகுலரா வந்து மலையில போறாங்க, மீன் பிடிக்கிறாங்க. யாருக்காக? நமக்காக தான் மீன் பிடிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. போட்ல காத்தடிக்குது, நிக்க கூட முடியல. 5 நிமிஷம் நின்னா கூட ஒரு குடலை பரட்டு தலையை சுத்துது, அந்த மாதிரி இருக்குங்க. நானும் மிரண்டுட்டேங்க. ஓய் நின்னவன அப்படியே கை கால ஆட ஆரம்பிச்சுட்டு ரொம்ப கஷ்டங்க. பார்த்தீங்கன்னா கறி வந்து வெந்துட்டுங்க. ஏன்னா அந்த கலர் நேரம் மாறிட்டு நம்ம வயிற்று டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. சுடுதுங்க. எண்ணெயோட இருக்காங்க. நல்ல பூவா வந்துருங்க. இறக்கலாம். சூப்பராக இறக்கலாங்க. அண்ணா சாப்பிடலாமாண்ணே? சாப்பிடலாண்ணா. நம்ம வீட்டுல இருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்த கஞ்சியை வந்துக்கிட்டு அப்படியே நம்ம எடுத்துட்டு வச்சுருவோம். சூப்பர்ண்ணே, கடல்ல கஞ்சிண்ணே. இப்படி உனக்கு ஏற்ற மாதிரியே கோப்பு இருக்கு, அழகா. ஆமாண்ணே. வீட்டில் வந்து எனக்கு நான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டியா? பரவாயில்லையே, பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. நாங்க இந்த மூடியை நீங்க எடுங்க. இப்போ வந்து நமக்கு கஞ்சி ஊற்றிக்கிறோம்.
கஞ்சி ஊத்துறாங்க, பாக்குறப்ப எச்சி ஊறுதுங்க. ஆஹா, அது வேற கறி வேற, உப்பு கறி வேறங்க, டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து கஞ்சி குடிச்சிட்டாங்க. சூப்பரா இருக்குங்க கஞ்சி, நல்லா தையெல்லாம் ஊற்றி நல்லா வேற லெவலா இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஊறுகாய் வேற வச்சிருக்காங்க. நம்ம ஊறுகாய் முக்கியம் இல்லைங்க, நம்ம விட்டு இருக்க உப்பு கறி தாங்க முக்கியம். கஞ்சி, உப்பு கறி வேற லெவலுங்க. அது கடல்லங்க குட்டிப்புளி வேற மாதிரி இருக்குடா. வேற மாதிரி மழை அப்படியே புளியா விழுந்துகிட்டு இருக்குது. உப்பு கறி வேற லெவல் டேஸ்ட்ங்க. கடலுக்குள்ள எதுக்குன்னு கஞ்சி சாப்பிட்றாங்க? கடலுக்குள்ள ஏன் கஞ்சி சாப்பிட்றாங்கன்னா, கடல் மேலே நம்ம சோறு சமைச்சிட்டு வந்து சாப்பிட முடியாது, மெயின் ரீசன். அதே மாதிரி கஞ்சியில் வந்து அந்த சோத்துலையும் அந்த தண்ணிலையும் அவ்வளோ சத்து கிடைக்குது. நம்ம கடலில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போமா, அப்போ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா பசி எடுத்துரும். அப்போ நமக்கு போய் இந்த கஞ்சியை ஊற்றி அதுக்கு ஒரு தொட்டுக்கரை ரெடி பண்ணிலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது. கஞ்சியை கரைக்கிறோமா, அப்படியே மடக்குன்னு குடிக்கிறோமா, போய் வேலை இழுத்துருவோம். ஏன்னா கடலில் மீனும் தேனும் கண்ட அன்னைக்கு சொல்லுவாங்க, கடலில் மீனை பார்த்தாலே பிடிச்சே தீரணும். அதே மாதிரி கடல் ஆபத்தும் இருக்கும், நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா உயிருக்கும் பிரச்சனை வந்துடும். அதனால அந்த இடத்துல கஞ்சி வந்து ஒரு செம்ம ஒரு பூஸ்டப். நீங்க சொல்லும் போது எச்சி ஊறுதுண்ணே. வேற லெவலுங்க, சூப்பருங்க. கடல் வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க. கடல் வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து கடலில் வந்து கஞ்சி குடிக்கிறோம், உப்பு கறி சாப்பிடணும் ஆசையாக இருந்துச்சு. அண்ணன் ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன். அண்ணன் வந்து வா நான் இருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, ஆசை நிறைவேற்றுறீங்க சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே கரை தெரியுது, இங்கே உட்காந்துருக்கோம். இதுவே வந்து நல்லா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இன்னொரு நாளைக்கு வந்து கடலுக்குள்ளே போவோங்க, அதை ஒரு நாள் வீடியோ எடுத்து காமிக்கிறோம். இதோட வீடியோ முடிஞ்சுங்க. ரொம்ப நன்றிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குட்டிப்புலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.